ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ சிங்கப்பூர் மலேசியா டூரில் வந்துட்டு இன்றைக்கி டே 6. இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போகிறோம். ஸோ ஹோட்டலில் வந்துட்டு செக் அவுட் பண்ணிவிட்டோம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்ததுனால அங்கே செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம போகிற பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டு கேவ் தான். ஸோ மார்னிங் எழுந்துட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸ்லோ பாப்பாவும் பார்த்தீங்கன்னா மார்னிங் நல்லா ஆக்டிவாக இருந்தா. பிகாஸ் நல்லா தூங்கி எழுந்தா. நைட்டு சரியாக தூங்காமல் இருந்திருந்தா வந்துட்டு அழுதுகிட்டே இருப்பாள் மார்னிங் டைமில். Show me this. You have to take this and pull it. பாப்பா நூடுல்ஸ் கேட்டா, பட் ஆனால் வந்து சாப்பிடல. வெறும் சிப்ஸ் சாப்பிட்டுட்டு விட்டுட்டா. ட்ராவல் டைம்னால நாங்களும் வந்துட்டு எதுவும் கம்பல் பண்ணல. எஸ், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பிளேஸ்க்கு வந்து நம்ம எப்போ ரீச் ஆகும், எப்படி இருக்கும், நேரில் வந்து நம்ம மலேசியா முருகனை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்துட்டு இன்ட்ரெஸ்டாக இருந்தேன் நான். அண்ட் அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணி முருகரை வந்துட்டு பார்த்ததுல வந்துட்டு ரொம்பவே சந்தோஷம், திருப்தியாக இருந்துச்சு. நம்ம தமிழ் கடவுள் முருகரை வந்துட்டு வேறு நாட்டில் வந்துட்டு நம்ம பார்க்குறதுல வந்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த மலேசியா கண்ட்ரிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வந்து நம்ம முருகரை வந்து கும்பிடுறோமோ அதே மாதிரி ரொம்ப கூட்டமாக தான் இங்கேயும் இருக்குது எப்போவுமே. நம்மளை வந்து கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்டுருவாங்க. நம்ம வாக் பண்ணி தான் நம்ம உள்ளே வர வேண்டியிருக்கும். ஸோ நாங்கள் போன டைமில் வந்து வெயில் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்துச்சு. கிட்ட போயிட்டு பார்த்தா அவ்வளோ பிஜான்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ புறாக்களுக்கு வந்து தீனி போட்டு வளர்க்குறாங்களா இல்லை அதுவே வளருதான்னு தெரியல, அவ்வளோ புறாக்கள் இருந்துச்சு. அண்ட் தீனியும் வந்துட்டு வச்சுருந்தாங்க. வேணும்னா வந்து வாங்கி போடலாம். ஸோ வாங்கி போடுறப்ப சுற்றி நம்ம போட்டோம்னா அது வந்து அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த டைமில் நம்ம வந்துட்டு அழகாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ புறாக்கு போடுற ஃபுட்டோட பேக்கெட்டும் வந்து அங்கேயே விற்கிறாங்க. மங்கீஸும் இருந்துச்சு, அதுங்களும் வந்துட்டு அதை சாப்பிடுது. ரேட் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கம்மியாக தான் விற்றாங்க.
نگاه پا از اینجا صفحه از اینجا باقی تصویره உள்ளவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அம்மன் சிலை இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தாங்க இந்த அம்மன். இந்த கோவிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் நாங்கள் போன டைம் வந்துட்டு லாக் ஆகிருந்துச்சு, வெளியில் மட்டும் ஓப்பனில் இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு இங்கே கிளம்பிட்டோம். கூடவே வந்துட்டு ஒரு பெரிய சிங்க சிலையும் இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு பாப்பா வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஆமாங்க, நாங்களும் இப்படி தான் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர் போயிட்டு ரீச் ஆகிட்டு நாங்கள் வந்து அங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு ஷாப்பிங் கிளம்பிட்டோம். அண்ட் இதுதான் நாங்கள் புக் பண்ண இந்த ஹோட்டல். இங்கே தான் வந்துட்டு நாங்கள் 3 days வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ ஹோட்டல் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ போன உடனே ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் தோணுச்சு, பட் ரெஸ்ட் எடுக்க டைம் இல்லை. சரி முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஷாப்பிங் வந்து நாங்கள் அதை அங்கே இருந்து 2 daysமே நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு தான் இருந்தோம். பாப்பு பார்த்தீங்கன்னா அங்கே போனோடனே ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. லேண்ட்லைன் ஃபோன்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அது ஒரு டாய்ன்னு நினச்சிட்டா. பிகாஸ் இப்போ லேண்ட்லைன்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லைல்ல, யாருமே எல்லாம் மொபைல் ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஹோட்டல் ரீச் ஆனதும் நாங்கள் வந்துட்டு சாப்பிட போயிட்டோம். பக்கத்தில் நல்ல தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே ஷாப்பிங் மால்ஸும் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் ஷாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பர்ச்சேஸ் நிறைய பண்ண வேண்டியது இருந்துச்சு. எல்லாமே நம்ம சென்னையிலே கிடைக்கிது, பட் இருந்தாலும் இங்கேருந்து வாங்கிட்டு போனால் ஸ்பெஷல் இல்லை எல்லாருக்கும். ஸோ அதனால் ஷாப்பிங் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. முடிச்சுட்டு அப்புறம் பஜாருங்களும் நிறைய இருந்துச்சு. ஸோ எல்லாமே அங்கே கிடைக்கிறதுனால ஈஸியாக இருந்துச்சு ஷாப் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த பிளேஸும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஜுவல்லரி ஷாப்ஸாக இருக்கட்டும், ஷாப்பிங் மால்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நியர்பையாக இருந்துச்சு. தமிழ் பீப்புள் நிறையா இருந்தாங்க, தமிழ் கடைகளும் வந்துட்டு நிறைய இருந்துச்சு. ஸோ கைஸ், இந்த vlog இதோட முடியுது. வேறு ஒரு நல்ல vlogல மீட் பண்ணலாம். until then stay tuned, bye.